வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், குறிப்பா இந்த ஒரு பழமெல்லாம் எடுத்துக்கிட்டா நரம்புகள் நமக்கு பலம் பெறும்னா எந்த பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இளம் தலைமுறையினர்களுக்குமே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்பு இழுப்பு தன்மை பிரச்சனை எல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகள் என்னென்ன, குறிப்பாக பழங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை ஒட்டுமொத்தமாகவே அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை தினமும் நீங்க ஒரு பழம் அல்லது 2 பழம் சாப்பிடும் போது நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு அத்திப்பழம் பலத்தை கொடுத்து ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளுமே அத்திப்பழம் சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து நீங்க அத்திப்பழத்தை ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடலாம். இல்லை உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளையுமே சரி பண்ணி உடலுக்கு ஒட்டுமொத்த பலத்தை கொடுக்கும். நரம்புகளுக்குமே ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதான் இந்த அத்திப்பழம். பிரண்டை கீரையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கும் இருக்குங்க. பிரண்டையை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் நரம்புகளையுமே ஸ்ட்ரென்த் பண்ணுது, அதாவது நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பிரண்டையை வாரத்தில் 2 முறை தொடர்ந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நீங்கள் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயங்க. ஸோ அப்போ பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கீரைகளை ஏன் சேர்க்கணும்னு கேட்காதீங்க. நீங்கள் கீரைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளும். ஒட்டுமொத்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கலாம். வாரத்தில் 2 தடவை நீங்கள் பிரண்டை கீரையை அதுக்கு சமைத்து எடுத்துக்கொள்ளணும். மாதுளம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை மாதுளம் பழம் வலுப்படுத்தும். நரம்பு மண்டலம், அந்த நர்வ் சிஸ்டமே ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு வித்தியாசமான முறையில் மாதுளம்பழம் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். மாதுளம்பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது. மாதுளம்பழம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்து உடலை பலப்படுத்துது. நரம்புகளையுமே மாதுளம்பழம் நமக்கு வலுப்படுத்தும். அப்போ நம்ம தொடர்ந்து மாதுளம்பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளாமல் அப்படியே அதனுடைய அந்த விதை பகுதியை சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை ஜூஸாக தான் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இயற்கையாக அதோடைய இனிப்பை நீங்கள் பருகுனீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். இன்னும் பழங்களில் நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் உங்களுடைய நரம்புகளை தாராளமாக வலுப்படுத்தும். பொதுவாக நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா பல பேருக்கு நெல்லிக்காய் காமனாக தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் நெல்லிக்காய் கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது நம்மளுடைய ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலமே ஸ்ட்ராங் ஆகிடும். நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு இந்த இம்யூன் பவர் கிடைக்கிறதால, நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெல்லிக்காய் என்ன பண்ண முடியாது, நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் நமக்கு தடுக்கும். அப்போ நம்ம அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இம்யூன் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நர்வ் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக வெற்றிலைகள் வயதானவர்கள் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ 50-60 வயது மேற்பட்டவர்களாக சாப்பிட்டதுக்கப்புறம் வெற்றிலை போடும்போது அவங்களுடைய செரிமானத்தை அது மேம்படுத்தும், உடல் நரம்புகளையும் வலுப்படுத்தும். இதனால தான் அவங்களுடைய சந்ததிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நீண்ட நாட்கள் அவங்க ஆயுட்காலம் அதிகமாகவும் வாழ்ந்திருக்காங்க. வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. வெற்றிலைகளை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நம்ம தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை ஒட்டுமொத்தமாக வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டுன்றதால நீங்களுமே உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அளவாக வெற்றிலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய செரிமானத்தையும் மேம்படுத்தும், நரம்புகளையுமே உங்களுக்கு பலப்படுத்தும்.
கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நம்ம சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு ஒரு விதமான பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அதை அழிச்சிருங்க. அப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் நரம்புகளையுமே முருங்கைக்கீரை நமக்கு வலுப்படுத்துங்க. பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ளலாங்க. பேரிச்சம்பழத்தை நம்ம பாலில் சேர்த்து சாப்பிடும்போது அது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நமக்கு கொடுக்குது. பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டுமே இணைந்து நமக்கு வலுப்பெறும். அதாவது போத் நர்வ் சிஸ்டம் பிளஸ் நம்மளுடைய அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். நர்வ் சிஸ்டத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதே போல போன் சிஸ்டத்தையுமே நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் அந்த நோய்கள் விடுபடுவதற்கும் இத்தனை காலமாக அந்த நோய்கள் அவங்களுடைய உடலை தாக்குனதால அவங்களுடைய உடல் வலுவிழந்து போயிருக்குன்னா அந்த இழந்து போன வலுவையும் மீட்டு கொண்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்க சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற்றுவாங்க. எலும்புகள், நரம்புகள், தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கும். உடல் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு இருக்கும். உடல் உறுதி பெறும். ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது இந்த உடல் உறுதி பெறுவதற்கு சற்று காலங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இதே நீங்கள் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது உடனே நீங்கள் கட்டுக்கோப்பான அந்த உடல்நிலை பெற்றுக்கொள்ளலாம். எலும்புகள், நரம்புகள், தசைகளை வலுப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க பழங்கள் தினமும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் இவங்க அனைவருமே தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபட்டலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களாக இருக்கலாம். காலையில் சாப்பிடக்கூடிய பழங்களாக இருக்கலாம். உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி, உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே தினமும் குறிப்பிட்ட அளவில் நீங்கள் ஒரு பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் முன்னாடியே விடுபட முடியும். அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் பழங்கள் முன்னாடியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமும் இந்த பழங்களை டயட்டில் நீங்கள் சேர்த்துட்டே வாங்க. கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ கீரைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள்லாம் தினமும் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும். நம்மளுடைய உணவுகளில் சராசரியாக பார்த்தீங்கன்னா தினமும் காய்கறிகளை நம்ம சேர்க்கணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப்பு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகளை சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாரம் நீங்கள் முடக்கத்தான் கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அந்த மாதிரி மாற்றி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் ரொம்ப ரொம்ப வலுப்பெற ஆரம்பிச்சிருங்க. இப்போ கீரைகள், காய்கறிகள் இதெல்லாமே பழங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இப்போ நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால தான் பெர்னீஷியஸ், இந்த மாதிரி அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளை பாதிக்கக்கூடிய, ரத்தத்தை பாதிக்கக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படும். விட்டமின் B12 குறைவாக ஏற்படக்கூடிய இந்த நோய் நம்முடைய புற நரம்புகளினுடைய வலுவை குறைய வச்சு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துரும். ஸோ அப்போ இது போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கணும். இதனோடய பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் இந்த லவங்க பட்டையெல்லாம் அடிக்கடி நீங்கள் டீ காஃபியில் பயன்படுத்தலாம். பூசணி விதைகளை சமைத்து எடுத்துக்கலாம். வால்நட்ஸு, ஃப்ரக்கோலி, இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது இனிப்பு உருளைக்கிழங்குனா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்துக்கலாம். ப்ளூபெரி பழங்கள் எடுத்துக்கலாம். அவகேடோ பழம், ஆணை கொய்யான்னு சொல்லுவோம், அல்லது வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது இல்லைனாலும் அந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். இதெல்லாமே பார்த்துட்டே இருந்த இந்த உணவுகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய இந்த புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக உங்களால் இருக்க முடியும். நலமோடு நீங்கள் வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.